மன்னா ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி பகுதியை இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். கடந்த 2 நாட்களாக இதே வசனத்திலிருந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏசாயா 41:10 முழு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கடந்த ஒரு சில நாட்களாக கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்பதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மளோடு இருக்கிற ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மளை தாங்குகிறாராம். கர்த்தருடைய நீதி நமக்குள்ளாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் நீதிமான்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட நம்மை கர்த்தர் அவருடைய நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிறார். தாங்குகிற கரம் நம்மளை ஆதரிக்கிற கரம், தாங்குகிற கரம் நமக்கு உதவி செய்கிற கரம், தாங்குகிற கர்த்தருடைய கரம் நம்மளை பாதுகாக்கிற கரம். என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே உடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்துல கர்த்தருடைய வலது கரணிக்கு உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. நீங்க நடக்க முடியலன்னு சொல்லும் போது கர்த்தருடைய கரம் உங்களை தாங்குகிறது. பலன் இல்லை என்று சொல்லும் போது கர்த்தருடைய கரம் தாங்குகிறது. இன்னைக்கு கர்த்தருடைய கரத்துக்குள்ளாக நீங்க இருக்கிறீங்க. அந்த கரம் உங்களை ஆதரிக்கிற கரம், உங்களை தாங்குகிற கரம், உங்களை வழி நடத்துகிற கரம். அதற்காக தான் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, எங்களை தாங்கி எங்களை கரம் பிடித்து எங்களை உங்களுடைய கரத்தினால வழி நடத்துகிறக்கா நன்றி, பாதுகாக்கிறக்கா நன்றி. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்து. நீர் எங்களோடு இருக்கிற, பயப்படாதேன்னு சொல்கிறக்காக நன்றி. பலப்படுத்துங்க. ஒவ்வொருவர் மீதும் உடைய கரம் வைக்கப்படுகிறக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.